வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. பழனியோட கடை ஓப்பனிங் முடிஞ்சு சேல்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. பாண்டியன் அந்த பக்கம் வந்தாருன்னு தெரிஞ்சுக்கிற பழனி அவங்க என்னைய தப்பா நினைச்சுக்குவாங்க, நான் போய் எல்லாத்தையும் சொல்றேன்னு வீட்டுக்கு ஓடி வர்றாரு. கோமதி அவரை வச்சு கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்க, என்னக்கா இப்படி பேசுறேன்னு அதிர்ந்து போய் பழனி பாக்குறாரு. அவ பேசுறதுல என்னடா தப்பு? உன் குடும்பத்திலேயே நீ ஒருத்தன் தான் நல்லவன்னு பார்த்தேன், ஆனா உங்க குடும்பம் மொத்தமும் அயோக்கியன்கதான்ற மாதிரி எல்லாரையும் திட்டி தீக்கிற பாண்டியன் இன்னையோட உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் இருக்க உறவு முடிஞ்சு போயிடுச்சுன்றாரு. கதிர கோமதி பழனின்னு எல்லாரும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க. கோமதி கூட இருந்து குழிப்பறிக்கிற யாரும் இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு பாண்டியன் கத்த கோமதியும் அருவருப்பா பார்த்துட்டு நிக்கிறாங்க. பழனிக்கு அழுகையும் ஆத்திரமா வருது, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, மச்சான் நீங்க கோவத்துல என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு நான் சொல்ல வர்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க மச்சாங்கிறாரு பழனி. அப்படின்னு கத்துறவரு, துரோகிங்க ஏமாத்துக்காரங்க பேச்செல்லாம் நான் எதுக்குடா கேட்கணும் அப்படின்னு பாண்டியன் கத்த. அப்பவும் விட்டு கொடுக்க மனசு இல்லாத பழனி பேசக்கூட வார்த்தை வரல, இருந்தாலும் மச்சான் மச்சான் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க, அங்க என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன் மச்சான் உங்களுக்கு அப்படின்னு பழனி கெஞ்சிட்டு இருக்காரு. 1000 ரூபாய்க்கு நம்பாத பாண்டியன் இதுக்கா நம்ப போறாரு பழனி, வேஸ்ட் எஃபர்ட். ஆனா கதிர், மாமா நீங்க பேசுங்க மாமா. அப்பா மாமா பேசுறத கொஞ்சம் கேளுங்கப்பாங்கிறாரு கதிர். டேய் வாய மூடுறா, ஏதாவது பேசுன தொலைச்சு போடுவேன் அப்படின்னு மிரட்ட. இதுக்கு மேல என்னத்த சொல்றதுன்னு கதிர் அமைதியா நிக்கிறாரு. ராஜி தவிப்பா பாத்துக்கிட்டு இருக்க, அக்கா உனக்கு என்னை பத்தி நல்லா தெரியும்ல, நீயே சொல்லுக்கா அவர்கிட்ட அப்படின்னு அக்காட்ட போய் சப்போர்ட்டுக்கு நிக்கிறாரு பழனி. இங்க பாரு, இம்புட்டு நாளா தெரிஞ்சுக்காம தான் இருந்தேன், ஆனா இப்போ நல்லா தெரிஞ்சிருச்சு, வெளியில போங்கிற வார்த்தைய என் வாயால சொல்ல வேணான்னு பாக்குறேன் அப்படின்னு கோமதி சொல்ல. அவ்வளோதானாக்கா, நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானாங்கிற மாதிரி பழனி பார்த்துட்டு இருக்காரு. எப்படிக்கா நான் போய் உங்களுக்கெல்லாம் துரோகம் பண்ணுவேனாங்கிறாரு பழனி. ஏண்டா காலையில கூட உங்ககிட்ட கேட்டேன்ல கடை எங்க இருக்குன்னு, மூச்சு விடலையேடா நீ, புள்ளப்பூச்சி மாதிரி இருந்துகிட்டு கழுத்தை அறுத்துட்டு இல்லைங்கிறாங்க கோமதி. அக்கா அப்படின்னு அவரு நொந்து போய் நிக்க, நேரம் பார்த்து நெஞ்சில கத்தியை இறக்கிட்டு இல்லடா. டேய் உன்னையாடா இம்புட்டு நாளா வளர்த்தேன், நினைச்சாலே அருவருப்பா இருக்குடா அப்படின்னு கோமதி சொல்ல பயங்கர அதிர்ச்சியில நிக்கிறாரு பழனி. என்ன போய் அக்கா என்ன போய் இப்படியெல்லாம் பேசாதக்கா, மனசு ரொம்ப வலிக்குதுங்கிறாரு பழனி. நிறுத்துறாங்கிற மாதிரி கைய காமிக்கிற கோமதி, எங்களுக்கு வலிக்கிறத விடவா உனக்கு வலிக்குது? எப்படா இப்படி மாறுன? உன் பொண்டாட்டி வந்த உடனே நீ இப்படி மாறுனியா, இல்ல உன் அண்ணனுங்க ஏதாவது சொல்லி கொடுத்தானுங்களா அப்படின்னு கோமதி கேட்க. இல்ல அக்கா நான் மாறலக்கா அப்படின்னு பழனி சொல்ல. சி பேசாதன்னு கோமதி சொல்ல. ஐயோ அப்படின்னு நொந்து நூடுல்ஸ் ஆகி நிக்கிறாரு பழனி. அம்மா எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருந்து மாமா சொல்றத கேளுங்களேன்னு கதிர் முன்னாடி வர்றாரு. ஏய் பெரிய இவ மாதிரி குறுக்க குறுக்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிற, எனக்கு புத்தி சொல்லிட்டு இருக்கிறியாக்கும், பேசாம இருந்துக்க சொல்லிட்டேன் அப்படின்னு கதிரை மிரட்ட. அவர் அப்படியே தயங்கிட்டு நிக்கிறாரு. எல்லாரும் கேட்டுக்கங்க, இனிமேல் இவன் இந்த வீட்டுல இருக்க கூடாது, யாரும் இவனை மாமா சித்தப்பான்னு உறவு முறை கொண்டாடுறதுல நிறுத்திக்கணும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல. எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஃபீலிங்ஸோட பாக்குறாங்க. ஏய் இவனை கிளம்ப சொல்லுடா அப்படின்னு சரவணன்னு பார்த்து சொல்லிட்டு திரும்பிக்கிறாரு பாண்டியன். ஏய் இங்க பாருடா, என் புருஷன் சொன்னது உனக்கு காதுல விழுதா இல்லையாடா அப்படின்னு கோமதி கேட்க. அக்கா நீயா இப்படி பேசுற அப்படின்னு பழனி அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்க. நன்றி கெட்டவனே, இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்காதடா அப்படின்னு கோமதியும் சொல்லிட. பழனிக்கிட்ட இருந்து வர்ற உணர்வெல்லாம் அதிர்ச்சி 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 மட்டும்தான். முதல்ல கிளம்பு, வெளியே போ அப்படின்னு கோமதி சொல்ல. பூகம்பம் வந்த மாதிரி நடுங்கிட்டு நிக்கிறாரு பழனி. இனிமே என் கையால உனக்கு நான் பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன், கிளம்பு அப்படின்னு சொல்ல. பேச வார்த்தை இல்லாம அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டே நிக்கிறாரு பழனி. நொந்து நிக்கிற பழனி, ஓ அப்ப யாருமே என் பக்கத்துல இருக்க நியாயத்தை கேட்க ரெடியா இல்ல அப்படின்னு அவரு சொல்ல. டேய் நீ சொல்ற மாதிரியே வச்சுக்குவோம், இன்னைக்கு காலையில கூட உங்ககிட்ட கேட்டேனேடா, உன்னை நம்ப வேற செஞ்சனேடா, உன் அண்ணனுங்க ஆரம்பிச்சு கொடுக்கற கடை அங்க நாங்க வந்தா என்னென்ன நடக்கும்னு எங்களுக்கு எல்லாமே தெரியும்டா, இம்பிட்டு அவமானத்தை அனுபவிப்போன்னு கூட எங்களுக்கு தெரியும்டா, ஆனாலும் கிளம்பி ரெடியா தானே இருந்தோம், ச்சே அப்படின்னு நெத்தில அடிச்சுக்கிற கோமதி. பைத்தியக்காரி மாதிரி உனக்காக பேசிக்கிட்டு நின்னேனேடா, எல்லாரோட நம்பிக்கையையும் நீ கெடுத்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கிறியா நீ அப்படின்னு கோமதி சொல்ல. இதுக்கு மேல நான் உங்ககிட்ட என்னக்கா பேச முடியும்னு பாண்டியன் கிட்ட திரும்புற பழனி மச்சாங்கிறாரு. டேய் கிளம்புடா, போடா போய் நல்லபடியா கடையை நடத்து, ஏண்டா எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு
நீ எப்படி கடன் எடுக்க போறேன்னு நானும் பார்க்க தானே போறேன் அப்படின்னு சவால் விடுற மாதிரி சொல்றாரு பாண்டியன். இங்க பாருடா, பாண்டியனை அழிச்சு போடலாம், பாண்டியன் ஸ்டோர்ஸோட வியாபாரத்தை கெடுத்து போடலான்னு நீ நினைச்சிருந்தன்னா அந்த நினைப்பை இன்னையோட குழி தோண்டி புதைச்சிடு. ஏய், என்னை அழிக்கிற விஷயத்துல நீயும் உங்க அண்ணன்களும் என்ன பண்ணுவீங்கன்னு பாப்போம்டா. பாருடா, இந்த பாண்டியனை அழிக்கணும்னு நினைக்கிற மொத்த ஆள் நீ கிடையாது. ஏகப்பட்ட கொம்பன்கள்லாம் என்னை அழிக்கணும்னு திட்டம் போட்டு பார்த்தாங்க. அவங்க முன்னாடி நெஞ்ச நிமித்திக்கிட்டு நின்னவன் தாண்டா இந்த பாண்டிய அப்படின்னு தேவையில்லாம ஒரு புள்ள பூச்சிக்கிட்ட பயங்கரமா டைலாக் பேசிட்டு இருக்காரு பாண்டியன். ஏண்டா, உங்க அண்ணன்களும் நீயும் சேர்ந்து அழிச்சிருவீங்களாக்கும்? நீ மளிகை கடை வச்ச உடனே நான் தெருவுக்கு வந்துடுவேன் நினைச்சிட்டு இருக்காங்களா உங்க அண்ணனுங்க? இங்க பாருடா, அப்படி ஒரு நினைப்பு உன் மனசுலயோ இல்ல உன் அண்ணனுங்க மனசுலயோ இருந்தா அதை இதோட நிறுத்திக்கோ. டேய், எம்புட்டோ துரோகத்தை தாங்கிட வேண்டாம் இந்த பாண்டி. அதுல நீ எல்லாம் என்னடா? போடா இலை இப்போ. என்ன ஒண்ணு, பக்கத்துல இருக்க வாடிக்கையாளங்க எல்லாத்தையும் உனக்கு தெரியும், அவங்களெல்லாம் இழுத்துக்கலாம் நீ நினைக்கிற. அதை பத்தியெல்லாம் நான் கவலையே பட மாட்டேன். ஆனா ஒரு விஷயம்டா, இந்த பாண்டியன் எல்லா விஷயத்திலையும் நேர்மையான வேண்டா, அந்த நேர்மை என்னை காப்பாத்தும்டா அப்படின்னு அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்க பழனி மயக்கம் வராத குறையா நிக்கிறாரு. ஏய், உங்க அண்ணனுங்க நினைக்கிற மாதிரி நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் தெருவுக்கு வந்துட மாட்டேன்டா அப்படின்னு பாண்டியன் பயங்கரமா பேசிட்டு இருக்க. இன்னும் இல்ல மச்சாங்கிற மாதிரி தலையாட்டிட்டு இருக்காரு பழனி. ஐயோ மச்சான் அப்படின்னு நொந்து போய் சரவணனை பார்க்க, நீ இப்ப பண்ணனதை நான் ஆயுசுக்கு மறக்க மாட்டேன் மாமா. எவ்வளவு துரோகத்தை தான் தாங்கிறதுன்னு எனக்கு புரியல மாமா அப்படின்னு சரவணன் மயில பழனி எல்லாத்தையும் ஒரே மூட்டையா கட்டிடுறாரு. மயில தவிப்பா பார்க்க, ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க. ஏற்கனவே குற்ற உணர்ச்சியில இருக்க பழனி இன்னும் குறுகிதான் போறாரு. கதிர் பக்கத்துல வந்து அப்பாவோட தோல்ல கைய வச்சு, அப்பா, மாமாவை பத்தி சரியா விசாரிக்காமலே நீங்க தீர்ப்பு எழுதுறீங்களோன்னு தோணுதுப்பா அப்படின்னு சொல்ல படக்குன்னு கையை தட்டி விட்டுட்டு, ஏய், எல்லாம் எனக்கு தெரியும்டா, போடா அப்படின்னு பாண்டியன் கத்த. ஏண்டா இன்னும் நிக்கிற? போ, அண்ணன்களோட சேர்ந்து போய் சந்தோஷமா இரு, போடான்னு கத்துறாங்க கோமதி. என் கண்ணு முன்னாடி நிக்காத, போ போ, போயிடு இங்க இருந்து அப்படின்னு சொரிநாயை விரட்டுற மாதிரி கோமதி விரட்டுறாங்க. என்ன, கையில ஒரு குச்சி மட்டும்தான் இல்ல. அவ்வளவுக்கு அப்புறமும் மச்சான் அப்படின்னு பாண்டியன் கிட்ட திரும்ப, உன் முகத்திலேயே நான் முழிக்க மாட்டேன், போயிடு இங்க இருந்து அப்படின்னு பாண்டியன் கத்த. அப்படியே நொந்து வெந்து போய் நிக்கிறாரு பழனி. கதிரை பார்க்க அவர் தவிப்பா பாக்குறாரு. சரவணனை பார்க்க அவர் முகத்தை திருப்பிக்கிறாரு. அடுத்து மயில பார்க்க, என் தலைக்கு மேலேயே இங்க கத்தி தொங்கிட்டு இருக்கு சித்தப்பா, நானே என்ன பண்ணுவேன்னு தெரியலங்கிற மாதிரி அவங்க பாக்குறாங்க. அரசி வெடுக்குன்னு கோவத்தோட முகத்தை திருப்பிக்கிறாங்க. ராஜ்யம் என்ன சித்தப்பா இதெல்லாம்னு தவிப்பா பார்த்துட்டு இருக்காங்க. இன்னமும் நம்மள புரிஞ்சுக்குவாங்கன்ற எதிர்பார்ப்போட பழனி ஒவ்வொருத்தரும் முகத்தையா பார்த்துட்டு அதுக்கப்புறம் முகத்தை தொடச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. திரும்பி பார்த்துக்கிட்டே வர்றாரு. வெளியில வர்ற கதவை பிடிச்சிட்டு ஒரு நிமிஷம் தடுமாறுறவரு அங்க இருக்க திண்ணையோட தூண்ல சாயிறாரு. அப்போ உனக்கும் இந்த குடும்பத்துக்கு எந்த ஒட்டும் உறவும் இல்லடா அப்படின்னு பாண்டியன் சொன்னதும், நேரம் பார்த்து நெஞ்சில கத்தியை இறக்கிட்டு இல்லடா அப்படின்னு கோமதி சொன்னதும் ஞாபகத்துக்கு வர கண்ணுல இருந்து கண்ணீர் கடன்னு வழியுது. இதுவரையிலும் அடக்கி வச்சிருந்த அழுக வெடிச்சு வருது பழனிக்கு. பயங்கர சோகத்தோட அடிமேல அடி எடுத்து வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. காத்தோடு பட்டம் போல, இந்த காத்தோடு பட்டம் போல இந்த வாழ்க்கை தான், அதை யார் சொல்ல கூடும், போகும் பாதையே தான். கண்ணால் காண்பதே இங்கு பொய்யாய் மாறுமா, எங்க போனது என்னிடம் வந்து சேருமா அப்படின்னு ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏத்த சாங் ஓடிட்டு இருக்கு. அவரு கால்கள் ரெண்டும் எலும்பும் சதையுமா இல்லாம வெறும் துணி மாதிரி இருக்கு. அவரால் அடுத்தடியை கூட எடுத்து வைக்க முடியாம இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இங்க சுகன்யா ஜோரா பிசினஸ் பாக்குறாங்க. 1 கிலோ கொண்டக்கடலை கொடுமா அப்படின்னு ஒரு லேடி கேட்க சுகன்யா போய் எடுத்துட்டு வர்றாங்க. பாட்டியும் தவிப்போட பார்த்துட்டு இருக்க, இந்தாங்கன்னு பொருளை கொண்டு வந்து கொடுக்குறாங்க சுகன்யா. என்னடா இன்னும் காணோம் இவனை அப்படின்னு முத்துவேல் கேட்டுட்டு இருக்க. என்ன வேணும்னாலும் நீங்க நம்ம கடைக்கு தான் வரணும் இனிமே அப்படிங்கிறாங்க சுகன்யா. சரிமான்றாங்க அந்த லேடி. சொந்தக்காரங்க நீங்க எல்லாம் ஆதரிச்சாதான் நாங்கெல்லாம் முன்னேற முடியும்னு சுகன்யா சொல்ல, அதுக்கு என்னம்மா, தாராளமா நாங்க வர்றோம் அப்படின்னு அவங்க சொல்ல, வரோமான்னு இன்னொருத்தரும் சொல்றாரு. சரி வாங்க அப்படின்னு சுகன்யாவும் கும்பிட எல்லாருக்கும் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணி, தம்பி, தங்க கம்பின்னுட்டு இருப்பீங்களே, எங்க இன்னும் காணோம் அப்படின்னு சக்திவேல் கேட்டுட்டு இருக்க. அவங்க எல்லாருக்கும் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெளியே வர்ற சுகன்யா அடுத்த பிசினஸை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு ஐடியாவோட வர்றாங்க. அத்தை, அக்கா, பிட் நோட்டீஸ் அடிச்சு வீடு வீடா கொடுக்கலாமா, அப்பதான் நிறைய ஆளுங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அக்காவை கூட்டிக்கிட்டு வர்றேன்னு போனவன் இன்னும் ஆளையே காணோம். அக்காவை கூட்டிக்கிட்டு வர்றானா இல்ல கடையவே நடத்த மாட்டேன்னு சொல்லுவானான்னு தெரியலையே அப்படின்னு புலம்புற பாட்டி, நீ என்ன அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கியாங்கிறாங்க. அதெல்லாம் உங்க புள்ள கடையை நடத்துவாரு, நான் நடத்த வைப்பேன் அப்படின்னு சுகன்யா சொல்ல பாட்டி தவிப்பா பாக்குறாங்க.
அப்படி சொல்லுமாங்கிறாரு முத்துவேல். நல்லா சொல்லி எங்க ஆத்தா கிட்டங்கிறாரு சக்திவேல். இதோ வர்றாரு பாருங்க அப்படின்னு சுகன்யா ரோட்டை காட்ட எல்லாரும் அங்க பாக்குறாங்க. அங்க பழனி துவைச்சி புழிஞ்சு போட்ட துணி மாதிரி வந்துட்டு இருக்க எல்லாரும் எழுந்து நிக்கிறாங்க. டேய் முட்டா பயலே, உனக்குன்னு ஒரு கடையை ஆரம்பிச்சு கொடுத்துருக்கோம், முதல் நாளே இப்படி பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தங்கிறாரு முத்துவேல். ஏண்டா அக்காலையும் மச்சானையும் அழைச்சிட்டு வர்றேன்னு தானேடா போன, எங்கடா அவங்க அப்படின்னு சக்திவேல் படுநக்கலா கேட்க பழனி கண்ணீரோடு நிக்கிறாரு. அதான் வரலையே அப்படின்னு முத்துவேல் சொல்ல அவரு மெதுவா தலையை குனிறாரு. பாட்டி மெதுவா இறங்கி வந்து, டேய் பழனி என்னடா, என்ன ஆச்சுடா, ஏண்டா ஒரு மாதிரியா இருக்க, என்னடா ஏதாவது பிரச்சனையா, கோமதி என்னப்பா சொன்னா அப்படின்னு பாட்டி ரொம்ப கவலையோட கேக்குறாங்க. சித்தப்பா சொல்லுங்க சித்தப்பா, அங்க என்ன நடந்துச்சுங்கிறாரு குமரவேல். பழனியால பேசவே முடியல, வழியிற கண்ணீரை தொடச்சுக்கிட்டே இருக்காரு. ஆத்தா அவங்க என்ன நம்பவே இல்லை, அந்த வீட்டுல யாருமே என்ன நம்பல, என்ன பேசவே விடலையா ஆத்தா, கடை இருக்கிற இடம் எனக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு நான் எம்புட்டோ முயற்சி பண்ணினேன், அதை காது கொடுத்து கேட்கறதுக்கு யாருமே தயாராகவே இல்லை, நான் என்னமோ அவங்களுக்கு திட்டம் போட்டு துரோகம் பண்ணிட்டதா அவங்க பேசுறாங்க ஆத்தா, என்ன போய் துரோகின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு பழனி நொந்து போய் சொல்ல ஐயோன்ற மாதிரி பாட்டி பார்த்துட்டு இருக்க. இது மட்டும்தானா சொன்னாங்க, இதுக்கு மேலேயே நான் எதிர்பார்த்தேனேங்கிற மாதிரி சுகன்யா பாக்குறாங்க. ஓ இவ்வளோலாம் நடந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி மத்தவங்க எல்லாம் பாக்குறாங்க. அங்க யாருமே என்ன நம்பவே இல்லை, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டாங்க, எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு, அது வேதனைப்படும்னு அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல ஆத்தா அப்படின்னு பழனி சொல்ல பாட்டி அழுகாத குறையா பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து உதட்டை இறுக்கி கடிச்சு அழுகையை கண்ட்ரோல் பண்ணாலும் அடக்க முடியாம அழுதுகிட்டு என்னை வெளியே போன்னு சொல்லிட்டாங்க ஆத்தா அப்படின்னு அவரு கத்த சுகன்யா அதிர்ச்சியோட பாக்குறாங்க. ஒரு பிச்சைக்காரனை துரத்துற மாதிரி என்ன துரத்திட்டாங்க அப்படின்னு அவரு கதறி அழ, என்னடா அப்படின்னு முத்துவேலும் தவிப்பா பாக்குறாரு. எனக்கு சாபம் கொடுத்து துரத்தி விட்டுட்டாங்க ஆத்தா அப்படின்னு பழனிவேல் சொல்ல பாட்டி ரொம்பவும் அதிர்ச்சியும் சங்கடமா பாக்குறாங்க. சுகன்யா பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. மத்த எல்லாரும் இப்படி கூடவா செஞ்சிருப்பாங்கன்ற மாதிரி அதிர்ச்சியோட பாக்குறாங்க. இப்பவாவது உங்க அக்கா குடும்பத்தோட சுயரூபம் உங்களுக்கு தெரிஞ்சுதா இல்லையா, நாளைக்கே சரவணை ஒரு கடை தொடங்குறதா சொல்றான்னு வச்சுக்கோங்க, இப்படிதான் உங்க மச்சான் துரத்தி விடுவாரா, அவரு கடைக்கு எதிரிலேயே ஒரு பெரிய கடை வச்சு கொடுத்துட மாட்டாரு அப்படின்னு சுகன்யா கேட்டுட்டு இருக்க பழனி வெறிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அவர் உங்களை பிள்ளை பிள்ளைன்னு சொன்னதை நம்பிட்டீங்களா, புள்ள மாதிரியே நடத்துவார்னு நினைச்சிட்டீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் நடத்தவே மாட்டாரு அப்படின்னு சுகன்யா சொல்ல, சே பாண்டியன் இவ்வளோ மட்டமா நடந்துக்கிட்டா, நான் இன்னமும் யோசிச்சுட்டே நிற்கிறாரு முத்துவேல். சொந்த பிள்ளைக்கும் ஒட்டிக்கிட்டு வந்தவனுக்கும் வித்தியாசம் காட்டதான் செய்வாரு அப்படின்னு சுகன்யா சொல்ல, டேய் முதல்ல சொந்த ரத்த பந்தத்தை நம்பணும், கண்டவனையும் நம்ப கூடாது, கண்டவனையும் நம்பினியே இப்ப என்னாச்சு பாத்தில்லங்கிறாரு சக்திவேல். ஆனாலும் பழனி அவரோட பாயிண்ட்லயே தான் நிக்கிறாரு. அக்கா என்ன புரிஞ்சிக்கவே இல்லை, அக்கா பசங்களும் என்ன புரிஞ்சிக்கவே இல்லை, இப்ப மொத்தத்துல யாருமே என்ன புரிஞ்சிக்கவே இல்லைன்னு அப்படின்னு பழனி நொந்து போய் சொல்ல, அவங்க இதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டாங்கடா, எனக்கே ஒரு பக்கம் கஷ்டமா தான் இருக்கு, ஒரு பக்கம் உனக்கு இதெல்லாம் தேவைதான்னு தோணுது, இப்பவாவது அந்த குடும்பம் எம்பிட்டு மோசம்னு உனக்கு புரிஞ்சுது இல்ல, அது வரைக்கும் சந்தோஷம்னு முத்துவேல் முடிச்சிடுறாரு. பழனிக்கு மனசே ஆறல. அண்ணே 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 எப்படின்னு என்ன போய் நம்பிக்கை துரோகின்னு அவங்க சொல்லலாம் அப்படின்னு பழனி கேட்க பாட்டி வழியிற கண்ணீரை தொடச்சிக்கிட்டு, டேய் டேய் அவளுக்கு கல்யாணம் ஆனப்ப அவ கையை பிடிச்சிக்கிட்டு ஓடன வேண்டாம், நீ நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நீ அவ கூடவே நின்ன, உன்னை இப்படி சொல்றதுக்கு அவளுக்கு எப்படிடா மனசு வந்ததுங்கிறாங்க பாட்டி. ஆத்தா போகும்போது அக்கா என்கிட்ட சொல்லுச்சு, இனிமே அது கையால எனக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்காதான் அப்படின்னு பழனி சொல்ல ஐயோன்னு நெஞ்சில கைய வச்சுக்கிறாங்க பாட்டி. என்ன தம்பி சொல்றீங்க, கோமதி அப்படிலாம் பேசுனான்னு கேக்குறாங்க வடிவு. பழனி கண்ணீரோட ஆமான்ற மாதிரி மெதுவா தலையாடுறாரு. அவங்க இதுக்கு மேலேயும் பேசுவாங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல எல்லாரும் சுகன்யாவை பாக்குறாங்க. சுயநலத்துல ஊறி போனவங்க, இவருக்கு தான் எதுவுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சுகன்யா சொல்லிட்டு இருக்க. ஐயோ ஐயோ நான் என்ன சொல்றது, என்ன போய் இவ்வளவு கேவலமா நினைச்சிட்டாங்களே அப்படின்னு பழனி கலங்கிக்கிட்டு இருக்க. டேய் விடுடா, அவங்க உன்னை வேணான்னு சொல்லிட்டாங்கல்ல, உனக்கு அவங்க வேண்டாம், டேய் வழி தப்பி போன ஆட்டுக்குட்டிடா, நீ திருப்பி நீ சரியான வழிக்கே வந்துட்டடா, எங்களுக்கு சந்தோஷமா இருக்குடா, எங்க கூடவே இருடா, உனக்காக நாங்க இவ்வளவு சொந்த பந்தம் இருக்கோம்டா அப்படின்னு சக்திவேல் ரொம்ப பரிவா மனசார சொல்றாரு. முத்துவேல் தம்பியோட கையை பிடிச்சி, டே இங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டு ரெண்டு கையையும் பிடிச்சிக்கிட்டு, உனக்கு நாங்க இருக்கோம், அந்த குடும்பம் இனிமே உங்ககிட்ட பேசுறா என்ன பேசாட்டி என்ன சொல்ல சக்தின்னு சொல்ல அவரும் தம்பியோட கையை பிடிச்சிக்கிறாரு. ஆமாண்டா தம்பிங்கிறாரு அவரு, நாங்க இருக்கோம் இல்லடா, இங்க பாருடா வியாபாரத்தை கவனி அப்படின்னு கன்னத்துல தட்டி கொடுத்து முதலாளி மாதிரி கெத்தாயிரு, தேவையில்லாம யோசிக்காத விடுன்னு ஆறுதல் சொல்றாரு முத்துவேல்.
மச்சான் கடை இருக்க ரோட்ல கடையே திறக்க மாட்டேன்னு சொல்லி நீ மனசு கேட்காம ஓடுன. உன்னை அவ புரிஞ்சுக்கலன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாட்டியும் பழனியும் அழறாரு. நீ வருத்தப்படாதப்பா, இதோ பாருடான்னு முகத்தை நிமித்தி நீ மனசை போட்டு குழப்பிக்காத. உங்க அக்கா வாழ்க்கைய பார்த்ததெல்லாம் போதும். உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கா. இனியாவது நீ உன் வாழ்க்கைய பாரு ராஜா. சொல்றத கேளு தங்கம், அம்மா சொல்றத கேளுடா அப்படின்னு அழுகையோட சொல்லிட்டு இருக்க அம்மாவையே ஏக்கத்தோட பாத்துட்டு இருக்காரு பழனி. சரியா சொன்ன ஆத்தாங்கிற மாதிரி சந்தோஷமா பாத்துட்டு இருக்காரு சக்திவேல். சரிடா சக்தி, முத்து கிளம்பலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே பாட்டி பின்பக்கம் திரும்ப கிளம்பலாம் ஆத்தாங்கிறாங்க மாறி. பழனி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாரு. ஏன்பா நீ நல்லா இருப்ப, நல்லபடியா கடையை நடத்து, எதை பத்தியும் கவலைப்படாத அப்படின்னு அழுகையோட ஆசீர்வாதிச்சுட்டு பாட்டி தோல்ல தட்டி கொடுக்குறாங்க. சக்தி அப்படின்னு முத்துவேல் கூப்பிட சொல்லுங்கன்னு வேகமா திரும்புறாரு அவரு. நீயும் குமாரும் கடையில இருங்க, நான் இவங்களோட கிளம்புறேன் அப்படின்னு அவரு சொல்ல சரிங்கன்னு வேகமா தலையாட்டுறாரு. நான் மில்லுல இறங்கிக்கிட்டு இவங்களை வீட்டுக்கு அனுப்பிடுறேன் அப்படின்னு முத்துவேல் சொல்ல அதுக்கும் சரிங்கன்னு தலையாட்டுறாரு சக்திவேல். பாத்துக்கடா, நல்லா வியாபாரம் பாரு அப்படின்னு சிரிப்போட சொல்றாரு முத்துவேல். ஒரு வழியா கொஞ்சம் சுயநினைவுக்கு வந்து சரின்னு தலையாட்டுறாரு பழனி. அம்மா வாமா, எல்லாரும் வாங்க அப்படின்னு முத்துவேல் நடக்க வாங்க போலாம் அப்படின்னு வடிவு சொல்ல லேடிஸ் 3 பேரும் வர்றாங்க. சரிம்மா, நீங்க பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க, நான் அப்புறமா வர்றேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல சரிடா சித்தப்பாவை பார்த்துக்கங்க அப்படின்னு மாறிய நடக்கிறாங்க. ஒரு ஸ்டெப் இறங்கி வர்ற வடிவு பழனியோட கையை பிடிச்சி எதுக்கும் பயப்படாதீங்க, யோசிக்காதீங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப அடுத்து வர்ற மாரியும் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, போயிட்டு வர்றேன் அப்படின்னு கிளம்ப அழுதுகிட்டே நிக்கிற பழனிய தவிப்பா பாக்குறாங்க சுகன்யா. பாண்டியன் வீட்டுல கோமதி அவ்வளவுதான், உலகமே முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க ஒரு தூணுக்கு முட்டு கொடுத்து. வழக்கம் போல ஒரு பக்கம் மீனாவும் இன்னொரு பக்கம் அரசி, மீனா பக்கத்துல ராஜின்னு அவங்களுக்கு ஆறுதலா உட்கார்ந்து இருக்காங்க. அத்தை அழாதீங்க அத்தை அப்படின்னு மீனா சொல்ல ஏண்டி என்ன என்னை அழாம சிரிக்க சொல்றியா? உனக்கு ஒரு தம்பி இருந்து அவன் உன் தலையில பாறாங்கல்ல போடும்போது சிரிச்சுக்கிட்டு இருப்பியா அப்படின்னு கோமதி சொல்ல அத்தை நான் அப்படி சொல்ல வரலங்கிறாங்க மீனா. ஐயோ யோசிச்சு யோசிச்சு என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு அப்படின்னு கோமதி நெத்தியில அடிச்சுக்கிறாங்க. தம்பி இருந்தா படைக்க அஞ்ச வேண்டான்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. கடைசியில என் தம்பிக்கே அஞ்ச வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சு. அக்கா அக்கா நீ என் முந்தானைய புடிச்சுக்கிட்டு தெரிஞ்சவன் அவன் இன்னைக்கு இப்படி பண்ணிட்டானே. படுபாவி நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு 10 விரல்ல 20 நெட்டி முறிச்சிட்டு இருக்காங்க கோமதி. ஐயோ அப்படின்னு நடுங்கி போய் பாக்குறாங்க ராஜி. ஒரு புறாவுக்கு இத்தனை அக்க போறன்ற மாதிரி ஒரு கடையை வச்ச பழனிக்கு இத்தனை சாபமா? ஐய என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்கிறாங்க மீனா. என்ன கண்ணீர் விட விட்டான்ல, கண்டிப்பா நாசமா போயிடுவான் அவன் அப்படின்னு கோமதி சரளமா சாபத்தை அள்ளி வீசிட்டு இருக்க நமக்கே இதை சொல்ல அவ்வளவு சங்கடமா இருக்கு. அத்தை சாபம்லாம் விடாதீங்க அத்தை அப்படின்னு ராஜி சொல்ல அப்புறம் ஓ பாராட்டி பதக்கம்லாம் கொடுக்க சொல்றியா நீ அப்படின்னு கோமதி கேட்க அத்தை நம்ம சித்தப்பா நம்ம குடும்பத்துக்கு எப்பவுமே துரோகம் நினைக்க மாட்டாரு அத்தை, இதுக்கெல்லாம் பின்னாடி கண்டிப்பா உங்க அண்ணனுங்க தான் இருப்பாங்க அப்படின்னு ராஜி சொல்ல எனக்கும் அப்படிதான் தோணுதுங்கிறாங்க மீனா. இருந்துட்டு போகட்டுமே, அவனுங்களே இருக்கட்டும், இவனுக்கு எங்கடி போச்சு புத்தி? என் மச்சான் சம்பாத்தியத்துல எங்க அக்கா ஆக்கி போட்ட சோத்தை இம்புட்டு நாளா சாப்பிட்ருக்கேன், என்னால உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல இவன் அப்படின்னு கோமதி சொல்ல அதானே மாமா என்ன சின்ன பிள்ளையா, யார் என்ன சொன்னாலும் மண்டைய ஆட்டுறதுக்கு அப்படின்னு அரசியும் பாயிறாங்க. என்ன அரசி நீ வேற ஏத்தி விட்டுட்டு இருக்காத, கொஞ்ச நேரம் அமைதியாயிரு அப்படின்னு மீனா சொல்ல ஏய் 1 2 இல்லடி 30 வருஷமா நான் பாம்புக்கு பால் ஊத்திக்கிட்டு இருந்திருக்கேன். அதுவும் சாதாரண பாம்பு இல்லம்மா, விஷ பாம்பு, நாகப்பாம்பு அப்படின்னு விஷத்தை கக்கிட்டு இருக்காங்க கோமதி. அம்மா விடுமா அப்படின்னு அழுதுட்டு இருக்க கோமதியை ஆறுதல் படுத்துறாங்க அரசி. எங்கடா இவ்வளோ நேரமா காணோன்னு பார்த்த மயிலு கையில காஃபியோட வர்றாங்க. அத்தை இந்தாங்க இதை குடிங்க அப்படின்னு அவங்க டம்ளரை முன்னாடி வைக்க ஏய் என்னடி இது விஷத்தை எடுத்துட்டு வந்திருக்கியா, என்ன கொல்ல போறியாங்கிறாங்க கோமதி. இது என்னடா இந்த அத்தைக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கான்ற மாதிரி பாக்குற மயிலு. என்னது விஷமா? ஐயோ அத்தை இது காப்பி, காலையில இருந்து எதுவும் சாப்பிடாம இருக்கீங்களே, காப்பியாவது கொடுக்கலாமேன்னு எடுத்துட்டு வந்தேன், என்னைய போய் ஏதோ கொலகாரி ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு மயில சொல்ல எனக்கு வர வர யாரை நம்புறது எதை நம்புறதுன்னே தெரியல, கூட பிறந்தவனே இப்படி துரோகம் பண்ணிட்டான், நேத்து வந்தவங்களெல்லாம் எப்படி நம்புறது நானு அப்படின்னு கோமதி சொல்ல மயிலு மட்டும் இல்ல மீனா ராஜினி எல்லாருமே அதிர்ந்து போறாங்க. கோமதி
உங்க கணவர் பாண்டியனுக்கு வாயில சனினா உங்களுக்கு நாக்குல தான் சனி. அத்தை, அபாண்டமா என் மேல பழிய போடாதீங்க. இந்த காப்பி தானே உங்களுக்கு பிரச்சனை. இந்த காப்பியை நான் குடிச்சு காட்டவா? எதுவும் கலக்கலன்னு நான் குடிச்சு காட்டவா அப்படின்னு மயிலை எடுத்து குடிக்க போக, அக்கா என்னக்கா, அதை கீழே வைங்கக்காங்கிறாங்க மீனா. அண்ணி என்ன நீ அப்படின்னு அரசியும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல மீனா, எப்படி பேசுறாங்க பாரு, என்னைய போய் சந்தேகப்படுறாங்கங்கிறாங்க மயிலு. அடேங்கப்பா மயிலு, செம்ம பெர்ஃபார்மன்ஸ் தான் நீங்க. அக்கா கீழே வைங்கக்கா அப்படின்னு மீனா சொல்ல, அக்கா அத்தை ஒன்றும் சந்தேகம்லாம் படல, அவங்க ஏதோ ஆத்திரத்துல தான் அப்படி புலம்பிட்டு இருக்காங்க, விடுங்கக்கான்னு ராஜி சொல்றாங்க. ஐயோ ஐயோ, இப்படி குடும்பமா சேர்ந்து கூட்டு சதி பண்ணிட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன பெத்த தாய் இருக்கால, அவளும் உடந்ததான் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நெட்டி முறிச்சிட்டு இருக்காங்க கோமதி. அப்போ பெத்து வளர்த்து பேர் வச்ச ஆத்தாவுக்கும் கூட பிறந்த அண்ணன்களுக்கும் நீங்க வச்ச ஆப்பு பேர் என்னங்க கோமதி? அப்பா, நல்லவங்க மாதிரி என்கிட்டையும் என் புருஷன்கிட்டையும் பேசி எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டதே அவங்க தான். ச்சே, இப்படியுமா இருக்கும் ஒரு குடும்பம்? இங்க பாருங்க, நியாயமா என் புருஷன் ஒரு மளிகை கடை வச்சு பொழைச்சிக்கிட்டு இருக்காரு. அது இவங்களுக்கு பொறுக்கலையா? அவரை ஒன்னும் இல்லாதவரை ஆக்கி அவரை தெருவுல விடணுமா? அதுதான் அவங்க ஆசையாடி. இங்க பாருடி, அப்படிதான் உங்க அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் ஆசை இருந்ததுன்னு வச்சுக்கோ, அது நிறைவேறாதுடி அப்படின்னு ராஜிக்கிட்ட பாயிரவங்க. மேல ஒருத்தன் இருக்கான்ல, அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அவன் கேட்பான், கண்டிப்பா கேட்பான், கண்டிப்பா கூலி கொடுப்பான்டி. ஆனாலும் இந்த பழனி பையன் இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஊரான ஊர்ல அவனுக்கு கடை துறக்க வேற இடமே கிடைக்கலையா? அந்த மனுஷனோட பொழப்புல மண்ணள்ளி போடுறதுல அப்படி என்னடி சந்தோஷம் அவனுக்கு? டேய் பழனி, நீ நல்லா வரணும்னு எல்லா சாமிக்கிட்டையும் நான் வேண்டுனேன். வந்தா அசிங்கப்படுத்துவாங்கன்னு தெரிஞ்சும் உன் கடத்தரப்பு விழாவுக்கு வர்றதுக்கு ரெடியானேல்ல, இப்படி நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டியடா பாவி அப்படின்னு கண்டோலன்ஸ் வீட்டுல கதறி அழற மாதிரி அழுதுட்டு இருக்காங்க கோமதி. அத்தையை எப்படி ஆறுதல் படுத்துறதுன்னு 3 பேரும் அசந்து போய் பார்த்துட்டு இருக்க, அரசியும் திகச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. என் புள்ள மாதிரி வளர்த்தேன், சோறு போட்டேன் அப்படிங்கிற கோமதி தன்னோட பிள்ளைங்களுக்கு இப்படிதான் சாபம் கொடுப்பாரான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா சரியா இருக்கும். அடுத்து என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.